ஒரு பெரிய அரசியல்வாதியிடம் அநேக அடியாட்கள் இருந்தார்கள். இந்த அடியாட்கள் என்பவர்கள் அதிகம் கல்வி கற்றிராதவர்கள், உழைக்க விரும்பாதவர்கள், ஒழுக்க நெறி தவறி வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் அம்பு போல ஏவி தனக்கு சாதகமான சூழ்நிலைகளை அரசியல்வாதிகள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். இந்த அடியாட்களுக்கு மாதம் ஒரு பெயரளவில் சம்பளம், தினசரி அவர்களுக்கு போதை வஸ்துக்கள் வழங்க வேண்டும் அல்லது மதுபானம் சப்ளை பண்ண வேண்டும். இப்படி தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஒரு சமயத்தில் ஒரு அடியாள் பணக்காரரான அந்த அரசியல்வாதிக்காக ஒரு கொலை செய்து விட்டார். எனவே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் யாருக்காக கொலை செய்தார் என்பது வெளியே வராது. அவனுடைய மனைவியும் ஒரே மகளும் அவர் கைது செய்யப்பட்ட முதல் வருடத்தில் மட்டும் ஒரே ஒரு முறை வந்து பார்த்தார்கள். அவரால் தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை என்பதால் அவருடைய மனைவி தானே கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பிள்ளையை காப்பாற்றி வந்தாள். அந்த பணக்காரரிடத்திலிருந்து ஒரு சிறிய தொகை மாதம் அவள் பெற்று வந்தாள். 5 வருடம் கழித்து ஒரு கிறிஸ்துமஸ் காலத்திலே உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாள் என்று சொல்லி அழைத்தார்கள். அவர் போய் பார்த்த உடனே அவர் அதிர்ந்து போனார். அவருடைய மகள் 10 வயது உள்ளவளாய் அவரை பார்க்க வந்திருக்கிறாள். மகளை பார்த்த சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும், உன்னுடைய தாய் இல்லாமல் நீ மட்டும் எப்படி இங்கே வந்தாய்? இப்படியெல்லாம் வரக்கூடாது, தாயுடன் போய் இரு என்று சத்தம் போட்டார். அப்பொழுது அந்த மகள் சொன்னாள், அப்பா, அந்த பணக்காரர் தாய்க்கு மாதம் கொஞ்சம் தொகை கொடுத்து வந்தார். பிறகு 1 வருடம் கழித்து இது எதற்காக நமக்கு வீண் செலவு என்று அவளை ஒரு கோயிலிலே வைத்து கொன்று புதைத்து விட்டார்கள். நான் அனாதையாகி விட்டேன். என்னை உங்களுடைய தம்பி ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நடத்தும் விடுதியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார். நான் அங்குதான் இருக்கிறேன். எங்களுடைய இல்லத்திலிருந்து சிறை கைதிகளுக்காக கிறிஸ்துமஸ் தினத்தன்று சில உணவுப் பொருட்களை கொடுக்க போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களிடத்தை கேட்டுக்கொண்டு அவர்களோடு வந்திருக்கிறேன். அப்பா, நீங்கள் ஏன் அந்த பணக்காரருக்கு அடியாளாக இருக்க வேண்டும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடியாராக இருந்தால் என்ன? அவர் நல்லவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடியாராக மாறிவிடுங்கள் என்று சொன்னாள். அவனுடைய இருதயம் உடைந்தது. நான் ஒழுக்க நெறி இல்லாத ஒரு அடியாள், எனக்கு எஜமானனாய் இருப்பவனும் எந்த ஒழுக்க நெறிக்கும் கட்டுப்படாதவன், என் குடும்பத்தையும் அவன் அழித்து விட்டான். அவனை எதிர்த்து போராட என்னால் முடியாது. இந்த பணக்காரனிடத்திலே அடியாளாய் இருக்கும்போது அவனுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு எத்தனை தேவாலயங்களை நான் இடித்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய மகளை அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்களே, இது ஏன் என்று சிந்திக்கலாம் நான். அப்பொழுது அந்த சிறைச்சாலைக்கு உணவுப் பொருட்களை வந்த மிஷனரிகள் கைதிகளோடு அவர்கள் பேசும்போது, வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள், தேவகுமாரன் என்ற ஒரு நேர்கோடு, அந்த நேர்கோட்டை பற்றி கொள்ளும் போது நீங்கள் நேராகி விடுவீர்கள். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த சிறையில் இருக்கும் காலத்திலாவது மனம் மாற்றம் என்ற ஒன்றை அடையுங்கள் என்று சொல்லி போனார்கள். அப்பொழுது அவன் கண்ணீரால் நிறைந்தான். தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு இனி இயேசுக்கென்று வாழ தீர்மானித்தான். தொடர்ந்து வருகிற மிஷனரிகளின் செய்திகளை கேட்டு அவன் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தான். வழக்கு முடிந்து அவன் வெளியே வரும்போது ஒரு புதிய மனிதனாக வந்தான். அதற்குள் அவன் மகள் வளர்ந்து பட்டப்படிப்பை முடித்து அரசாங்கத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மனம் திரும்பி வந்த தன்னுடைய தந்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். நான் ஒரு பணக்காரனுக்கு அடியாளாக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அடியானாக இனி என்னிடைக்கும் வாழுவேன் என்று சொல்லி அவன் ஊழியம் செய்யலானான். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு தேவனுடைய கிருபையை பெற்றுத்தரும் நல்ல பாத்திரங்களாக நம்முடைய ஊழியங்கள் அமைந்திருக்கின்றன. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.